ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடியை பொதுவாக எண்ணெயில் தான் சேர்க்கணும், அப்போ தான் ரியாக்ட் ஆகும். அதில் கடுகு சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயை கீரி வச்சுருக்கேன், கீரி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை. அடுத்து 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொதுவாக பூண்டில் பாதி அளவுக்கு இஞ்சி சேர்த்தா போதும். அடுத்து வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாலு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நான் பெரிய தக்காளின்றதுனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் 5 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆரோட்டை அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் மாற்றிடுங்க ஆரோட்டு. ஜாரில் மாற்றியாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ கொதிக்க வச்சிடலாம் வெங்காயம் தக்காளியை. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகவும் கடுகு உளுந்த மாதிரி போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். நம்ம ஜாரில் தண்ணி லைட்டாக அலசி தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. கொதித்து வற்றி வரட்டும். நல்லா வத்திருச்சு. நல்லா வற்ற விட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சட்னி ரெடி ஆயாச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்.